வணக்கம் மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடினவும் படிப்பிறவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு ஏஆர் ரஹ்மான் அவரோட அழகான ஒரு மியூசிக்கில், எவர்கிரீன் கமல்ஹாசன் அவரோட ஆக்டிங்கில் ஹரிஹரன் அண்ட் ஹரிணி ரெண்டு பேரும் இணைஞ்சு பாடின ஒரு அழகான ஒரு பாட்டு ஃப்ரம் இந்தியன் மூவிலேருந்து. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெலிஃபோன் மணி போல் அப்படின்ற ஒரு பாட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டில் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ஒரு கட்ட ஸ்ருதி, அதாவது சி அந்த ஸ்ருதியில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இது ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஸ்கேலில் இந்த பாட்டு இருக்குது. அதாவது சி மேஜர் அண்ட் சி மைனர் இந்த ரெண்டு கார்ட்லேயுமே இந்த பாட்டு இந்த ரெண்டு ரூட்லேயுமே இந்த பாட்டு இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பேஸ்லைன் ஆனந்த பைரவின்னு சொன்னாலும் சங்கராபரணஸோட டச்சஸும் இந்த பாட்டில் நிறைய கொடுத்துருக்காங்க. அதான் சி மேஜர் சி மைனர்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம சங்கராபரணம் ஆனந்த பைரவி நம்ம பேசுறதை விட சி மேஜர் சி மைனர்னு பேசினா இன்னும் கூட அழகாக புரியும். ஸோ அதனால் வெஸ்டர்னைஸ்டு நோட்டாக இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டுக்குள்ளே இப்போ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோரஸ் வரும். ஸோ அந்த கோரஸ் ஃபீமேலோட கோரஸ், அப்புறம் மேல் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அது பார்க்கலாம். ஸோ நல்லா எந்துவாக ஜாலியாக பாடக்கூடிய ஒரு பாட்டு. ரொம்ப ஹெசிடேட் பண்ணாமல், இந்த சென்ஸ் ரொம்ப வாய்ஸை ரொம்ப உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காமல் ஜஸ்ட் த்ரோ பண்ணி ஜாலியாக பாடினா அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சில கிளைட்ஸ் வைக்கலாம், ஒரு சில சவுண்டோட இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேட் அவுட் ஒரு ஃபேட் இன் அதெல்லாம் வைக்கலாம். அதை நான் பாடும்போது நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா இந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பல்லவி போயிடலாம். டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளிவளா. ஸோ அகெயின் பாடுறேன். டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளிவளா இவளா. ஸோ ஒரு கர்நாடிக் டச் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே த்ரூ அவுட் த சாங் இருக்கும். டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளிவளா இவளா இவளா லா லா லா. டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளிவளா. ஸோ அடுத்தலை மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மகளா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது இவளா தனனா நா தனனா நா 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 நா. செகண்ட் லைன் மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மகளா. ஸோ இந்த டெலிஃபோன்ற வார்த்தையை கொஞ்சம் பவராக சொல்லிட்டு அடுத்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அழகாக தெரியும். டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளிவளா மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மகளா. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது போகலாம். இந்த இடத்துல கொஞ்சம் எந்துவா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த எந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஜிட்டலில் செதுக்கிய குரலா. டிஜிட்டலில் அந்த பவர். டிஜிட்டலில் செதுக்கிய குரலா எலிசபெத் டெய்லர் மகளா சாகிர் ஹுசைன் தபலா இவள்தானா. ஸோ அகைன் ஒன் மோர் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அஸ்கினஸ் அந்த டிஜிட்டல் எலிசபெத் ஜாகிர் ஹுசைன் இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் கூட அழகா இருக்கும். பட் ஆஸ் வெல் அஸ் த்ரோவும் இருக்கணும். டிஜிட்டலில் செதுக்கிய குரலா எலிசபெத் டெய்லர் மகளா சாகிர் ஹுசைன் தபலா இவள்தானா. சோ அந்த கிளைட் இவள்தானா அந்த 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 அது கூட சேர்த்தீங்கன்னா அழகா இருக்கும். சாகிர் ஹுசைன் தபலா இவள்தானா. சொன்ன சொன்ன இவளங்கம் தங்கம் தானா. சொன்னா சொன்னா இவளேட்ட செல்லுறார் போனா. சோ அகைன் அந்த லைன் பாடுறேன். சொன்ன சொன்ன இவள் அங்கம் தங்கம் தானா. இது பிளேன். சொன்னா சொன்னா தானா
தானா பாமமகா தானா சோனா இவள் லேட்டஸ்ட் செல்லார் போனா. அடுத்த லைன் போலாம். கம்ப்யூட்டர் கொண்டு வலை. ஓகேங்களா, இதை நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு, அதுதான் இப்ப சொல்லணும்னு இருக்கிறேன். கம்ப்யூட்டர் கொண்டு வலை, இதுதான் எக்ஸாக்ட் நோட். பாம் பாமம் பாமகா காரிரிசா. கம்ப்யூட்டர் கொண்டு வலை அந்த பிரம்மன் படைச்சானா. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து டெலிஃபோன் மணி போல் அந்த துண்டுப்படை வரும். டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவழி வளா. அங்கே ஒரு லேண்ட் நோட் சேர்த்துருப்பாரு, ரொம்ப கம்மியாக கேட்கும். அது இப்படி கிளைட் வந்து கொண்டு வந்து சேர்த்துருப்பாரு. டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவழி வளா. மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா 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 தா. இது வந்து அதுல இருக்காது. மகளா இப்படி இருக்கும். இதுல வந்து மகளா மகளா அப்படி வந்து ஒன்று சேர்த்துருக்காரு. இதோட பல்லவி வந்து முடியும். பல்லவிக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பாடினாங்க இல்லையா ஒரு கோரஸ் போர்ஷன், அந்த போர்ஷன் மேலுக்கு வரும். நிசசக கமமபமா நிசசக கமமபகாரிகச. அதாவது நிசசக கமமபகாரிகச நிசசக கமமபகா நிசசக கமமபகாரிகச நிசகரி சரி நிசக சரி ச நிசகரி நிசகரி சரி சரி ச. ஓ ஸோ இப்போ அதை ஆலாவா பாடலாம். ஓ ஓ ஓ ஓ அகைன் பாடுறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ தனன தனதன தனனனா. இதுதான் வந்து அந்த ஆலாவா, அந்த கோரஸ் போர்ஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சரணம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தென் மேல் பாடுவாங்க. இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மேஜர் மைனர் கன்வர்ஷன் ஒன்று நடக்கும்னு. ஸோ இந்த இடத்துல தான் அது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பாடுறது மேஜர் நோட்ஸ், அதுக்கப்புறம் மேல் பாடுறது ஃபீமேல் பாடுறது மைனர் நோட்ஸ், அப்புறம் மேல் பாடுறது மேஜர் நோட்ஸ். ஸோ அது எப்படி வரும்னு பாடுற ஒரு வாட்டி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உன் பேரை சொன்னால் சுவாசம் முழுதும் சுகவாசம் வீசுதடி, உன்னை பிரிந்தாலே வீசும் காற்றில் வேலை நிறுத்தமாடி. ஸோ அகைன் பாடலாம். உன் பேரை சொன்னால் சுவாசம் முழுதும் சுகவாசம் வீசுதடி, உன்னை பிரிந்தாலே வீசும் காற்றில் வேலை நிறுத்தமாடி நிறுத்தமாடி. ஸோ இந்த இடத்த நல்லா கம்ப்ரெஸ்டாக பாடினீங்கன்னா, கொஞ்சம் அஸ்கினஸ் கலந்து பாடினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உன் பேரை சொன்னால் சுவாசம் முழுதும் சுகவாசம் வீசுதடி, உன்னை பிரிந்தாலே வீசும் காற்றில் வேலை நிறுத்தமாடி நிறுத்தமாடி. இது ஃபர்ஸ்ட் போர்ஷன். அதுக்கப்புறம் செகண்ட் போர்ஷன். ஸோ இதே சேம் பேட்டர்ன் தான். வெள்ளை நதியே உன்னுள் என்னை தினமூழ்கி ஆடவிடு வெட்கம் வந்தால். இந்த இடத்துல தான் வந்து அந்த ஒரு சின்ன சங்கதி ஒன்று கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து உன்னை பிரிந்தாலே அப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெட்கம் வந்தால் வெட்கம் வந்தால் 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 வெட்கம் வந்தால் கூந்தல் கொண்டு உன்னை கொஞ்சம் ஓடிவிடு. இந்த இடத்துலயும் சேம் தான்.
வெட்கம் வந்தால் கூந்தல் கொண்டு உடை கொஞ்சம் மூடிவிடு, கூந்தல் கொண்டு உடை கொஞ்சம் மூடிவிடு. வெட்கம் வந்தால் கூந்தல் கொண்டு உடை கொஞ்சம் மூடிவிடு. இந்த கொஞ்சம் முடிஞ்சோடனே மூடிவிடு, டைரக்ட் நோட், ஹைட் நோட். உடை கொஞ்சம் மூடிவிடு. சரிங்களா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் சரணம். அதுக்கப்புறம் துண்டு பல்லவி. டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா, இவளா. அடுத்து மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மகளா. முன்னாடிதான் மகளா அப்படி இருக்கும், இந்த இடத்துல மகளா. மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மகளா, மகளா. 1 2 3 3 வாட்டி வரும். 1 2 ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கோரஸ். இப்போ வந்து செகண்ட் சரணம் பார்க்க போகிறோம். செகண்ட் சரணம் வந்து மேல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? உன் பேரை யாரும், உன் பேரை யாரும், யாரும் உன் பேரை யாரும் சொல்லவும் விடமாட்டேன், சொல்லவும் விடமா சொல்லவும் விடமாட்டேன். அந்த சுகத்தையும் அந்த சுகத்தையும் அந்த சுகத்தையும் தரமாட்டேன். உன் பேரை யாரும் சொல்லவும் விடமாட்டேன், அந்த சுகத்தையும் தரமாட்டேன். இது ஃபர்ஸ்ட் லைன், இது ஃபர்ஸ்ட் ஒரு லைன். அடுத்த லைன் உன் கூந்தல், உன் கூந்தல், அந்த உண்டுல ஒரு ஸ்ட்ரெஸ். உன் கூந்தல் பூக்கள், உன் கூந்தல் பூக்கள் விடவே விடமாட்டேன், அதுவே விடமாட்டேன். உன் கூந்தல் பூக்கள், உன் கூந்தல் பூக்கள் விடவே விடமாட்டேன், அதுவே விடமாட்டேன். அகைன் பாடுறேன். உன் பேரை யாரும் சொல்லவும் விடமாட்டேன். பிளைன். உன் பேரை யாரும் சொல்லவும் விடமாட்டேன், அந்த சுகத்தையும் தரமாட்டேன். உன் கூந்தல் பூக்கள் விடவே விடமாட்டேன், அதை வெயில் விடமாட்டேன். அதுக்கப்புறம் ஃபீமேல் லைன். ஸோ இந்த லைன் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாடின லைன் எல்லாமே சமத்தில் தான் ஆரம்பிக்கும். உன் பேர், உன் பேரை யாரும், உன் கூந்தல் பூக்கள். இதுக்கப்புறம் வர லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று தள்ளி ஆரம்பிக்கும். நீ போகும் தெருவில், அதாவது 1 2 3 4 1. நீ போகும் தெருவில் அப்படி ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபீமேல் அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நீ போகும் தெருவில் ஆண்களை விடமாட்டேன், விடமாட்டேன், மா மா மா. அங்கே ஒரு சின்ன பிரேக்கா. இதே முன்னாடியும் விடமாட்டேன் விடமாட்டேன்ற எல்லா இடத்துலையும் அந்த பிரேக்கா இருக்கும். நீ போகும் தெருவில் ஆண்களை விடமாட்டேன், சில பெண்களை விடமாட்டேன். இது எல்லாமே ஒரு நோட் தள்ளியதுதான். நீ போகும் தெருவில் ஆண்களை விடமாட்டேன், சில பெண்களை விடமாட்டேன். நீ சிந்தும் சிரிப்பை, இது சமத்தில் வந்துடும். அதாவது செகண்ட் டைமோட செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, அது சமத்தில் வந்துடும். நீ போகும் தெருவில் ஆண்களை விடமாட்டேன், சில பெண்களை விடமாட்டேன். நீ சிந்தும் சிரிப்பை அப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த லைன் பார்க்கலாம். நீ சிந்தும் சிரிப்பை காற்றில் விடமாட்டேன், அதை கவர்வேன் தரமாட்டேன். மறுபடியும் பார்க்கலாம். நீ சிந்தும் சிரிப்பை, ஒரு சின்ன பாஸ். நீ சிந்தும் சிரிப்பை, ஓகேவா?
நீ சிந்தும் சிரிப்பை காற்றில் விடமாட்டேன், அதை கவர்வேன் தரமாட்டே. ஸோ செகண்ட் சரணம் முடிச்சதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது. தென் லாஸ்ட் பல்லவி தான், சேம் ஃபர்ஸ்ட் பல்லவி தான். பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளிவளா, மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, சாகிர் ஹுசேன் தபலா, இவள் தானா சொன்னா சொன்னா, இவளங்கம் தங்கம் தானா சொன்னா சொன்னா, இவள் லேட்டஸ்ட் செல்லுலார் போனா, கம்ப்யூட்டர் கொண்டிவளை அந்த பிரம்மன் படைத்தானா. அவ்வளோதான், இவ்வளோதான் பாட்டு. சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாய். Hope you all love this video. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடிடுவோம் படிப்பிடுவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.